Hello friends, welcome to my channel. Today நம்ம சேனல்ல ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸான ஒரு யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபி வாட்டர்மெலன் அல்வா ஸ்வீட். இந்த வாட்டர்மெலன் அல்வா வாட்டர்மெலன் லவர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 கப் வாட்டர்மெலன் பீசஸை நல்லா க்யூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நம்மளோட வாட்டர்மெலன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிடுங்க. இனி நம்மளோட வாட்டர்மெலன் பீசஸை நம்ம ஜூஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு சலடே வச்சுக்கோங்க. நம்மளோட கிரைண்ட் பண்ண வாட்டர்மெலன் ஜூஸை இதில் போர் பண்ணிடுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணால் தான் நம்மளோட அல்வா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறமா கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கார்ன்ஃப்ளவர் நல்லா டிசால்வ் ஆகணும், அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட வாட்டர்மெலன் அல்வா மிக்ஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளோட ப்ரிப்பேர்ட் வாட்டர்மெலன் அல்வா மிக்ஸை இதில் போர் பண்ணிடுங்க. போர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இனி இதை நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்மளோட வாட்டர்மெலன் கார்ன்ஃப்ளவர் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே திக்காயிட்டு நம்மளோட கார்ன்ஃப்ளவர் வாட்டர்மெலனை மினிமம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லாவே பபிள்ஸ் வருது. இனி இதில் நெய் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட அல்வா ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். எப்போ நம்மளோட நெய் எல்லாமே ஃபுல்லாக அப்சார்ப் ஆகுதோ, அதாவது உள்ளே இழுக்குதோ நம்மளோட அல்வா, அந்த டைமில் நெக்ஸ்ட்டு அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளோட 3 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நெய் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட நெய் எல்லாமே செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு நம்மளோட அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்போ நம்மளோட அல்வா இந்த மாதிரி பேனோட ஓரத்துலேருந்து செப்பரேட் ஆகுதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இனி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல கீயை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட அல்வா சூப்பராக இலகி வரும். அப்புறமா சாப் நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளோட அல்வா மிக்ஸை இதில் போர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அல்வா மிக்ஸை ஃபுல்லி போர் பண்ணிட்டோம். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே செட்டாக வச்சுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆகிட்டு இனி நம்மளோட கிளாஸ் பவுல்லேருந்து நம்ம அல்வாவை செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட அல்வாவை சூப்பராக செப்பரேட் பண்ணிட்டோம். இனி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் உங்களோட அல்வாவை கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி க்யூப் சைஸில் தான் கட் பண்ணுறேன்.
கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான டெலிஷியஸான வாட்டர்மெலன் அல்வா இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக கெஸ்ட் யாரும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சுல. தேங்க்யூ.